ஹெல்த் வந்து இந்த தூக்கத்தை குறைச்சிருக்கும். ராகுவும் கேத்துவும் இதெல்லாம் ஒரு மாதிரி எங்கேயோ சுற்றி விட்ட மாதிரி இருக்கும். தூங்க ஆரம்பிக்கணும் முதல் ஒரு செக்மெண்ட் வந்து இதே மாதிரி தான் கண்டினியூ. அதுக்கப்புறம் ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படிங்கிறது தலை காமிக்கும். அது ஒன்று தான். இது வந்து 3வது செக்மெண்ட் அப்படின்னு ஜூனுக்கு அப்புறம் இதுவும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்படும். சரி, ஜென்ரலாக வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, சில பேருக்கு வந்து இடுப்புக்கும் கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூரினேஷன், இடுப்பு சுற்றி இருக்கக்கூடிய ரெக்டம், யூரினேஷன், அதாவது யூரினல் பிளாடரில், ஏனஸில், சில பேருக்கெல்லாம் வந்து ஹேமராய்டு சொல்லப்படுகின்ற பைல்ஸினுடைய தொந்தரவுகள் எப்படி இருக்கும் இல்லையா? சில பேருக்கு ஹெர்னியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வெரிகோஸ் வெயின் அல்லது கால்களில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். இது எத்தனைக்குமே வந்து வயிற்றில் வந்து கனெக்ஷன் இருக்கு. வயிறு பிரச்சனைகள் கனெக்ஷன் இருக்கு, இல்லைன்னா ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கு. பெண்களுக்கு வந்து அவர்களுக்கு இந்த தைராய்டு என்று சொல்லப்படுகின்ற கிளாண்ட்ல வந்து இஷ்யூ இருந்து அது சரி பண்ணப்படும். ஏனென்றால் ராசி வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடமாக ரிஷபத்துல இருக்கு இல்லையா? அதனால அந்த தைராய்டு விஷயங்கள் வந்து வெளியில வரும். அது வந்து நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல வந்துரும். பிறகு சில பேருக்கு நியூரோல ஏதாவது தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் 2025 அதெல்லாம் கிளியர் ஆகும்.